ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டீ கடையில் நம்ம சாப்பிடக்கூடிய தேங்காய் பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய இடத்துல இந்த தேங்காய் பிஸ்கெட் அவைலபிளாகவே இருக்குது. ஸோ இந்த தேங்காய் பிஸ்கெட்டை நம்ம இன்றைக்கி வீட்டிலே செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸில் போய் பார்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய இந்த பிஸ்கெட்டை நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோஸில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த தேங்காய் பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும். ஸோ அது என்னென்ன போட போகிறேன்றதை நான் வீடியோஸ்குள்ளே ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நான் அரை கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கரையை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். வெறும் சர்க்கரையை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக நம்ம ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும், நமக்கு அது பவுட்ரு மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் சர்க்கரை மெல்ட் ஆகி நல்லா கரையிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அரைச்ச சர்க்கரை எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேங்காய் பிஸ்கெட் பண்ணுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் அந்த தேங்காய் தான். இந்த தேங்காவை நம்ம இந்த சீவலில் இருக்குது பாருங்கள், காய் சீவலில் அதை வச்சு நம்ம தேங்காய் ஃபுல்லாக சீவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சீவினிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அந்த தேங்காய் பிஸ்கெட்டில் நமக்கு தேங்காய் தெரிய ஆரம்பிக்கும். துருவி போட்டிங்கன்னா அந்த தேங்காவோட நமக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் தெரியும், அந்த தேங்காய் நமக்கு தெரியாது, அந்த வாயில் நமக்கு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி சீவி போட்டிங்கன்னா அந்த தேங்காவோட எல்லாமே நமக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சீவி தான் நம்ம சேர்க்கணும் தேங்காயை ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி சீவின தேங்காயை நம்ம நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பிஸ்கெட்டில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 சில்லு தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நல்லா பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காய் சேருங்க. அப்போ தான் சீக்கிரம் நமக்கு ஃப்ரை ஆகி வரும். அடுப்பை கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஈக்குவலாக ஃப்ரை ஆகும். இல்லைனா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நமக்கு கருகிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு சீக்கிரம் அந்த தேங்காய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடும். லைட்டாக ரோஸ்டர் ஆனால் தான் நமக்கு அந்த சாப்பிடும்போது அந்த பிஸ்கெட்டில் அந்த தேங்காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பண்ணுறதுனால நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் பிஸ்கெட் கெட்டு போகவே போகாது. ஸோ நம்ம சர்க்கரை என்ன அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். இது ரெண்டையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா எடுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த கெட்டியாக இருக்கிற மாதிரி கீ சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க அந்த சர்க்கரை சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் தன்மைக்கு எப்பவுமே உப்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம இந்த கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும். இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம 1 கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கரெக்டான ரேஷியோ படி இந்த கன்சிஸ்டன்சியோட பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும் நமக்கு அந்த பிஸ்கெட்டோடது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அரை கப்பு அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். அதே அரை கப்பு நெய் சேர்த்துருக்கேன். 1 கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ரேஷியோ எப்படி கரெக்டாக போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்வீட் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஸ்வீட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சர்க்கரை பொடி பண்ணி கூட நீங்கள் எக்ஸஸாக கூட சேர்த்துக்கலாம். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட நம்ம பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இந்தளவுக்கு பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா தான் நமக்கு அந்த பிஸ்கெட் நல்ல சாஃப்ட்னஸோடு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி கண்டிப்பாக ஊற்றவே ஊற்றாதீங்க. இந்த மிக்சிங்க்காக நான் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது லைட்டாக உங்களுக்கு பத்தலை, ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி லைட்டாக சேருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஊற்றிட்டிங்கனாலும் திரும்பியும் நம்ம மைதா மாவு சேர்த்து நம்ம அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஊற்றும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம மைதா மாவுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக நம்ம பிசைவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லூஸாக பிசைஞ்சிங்கன்னா தான் நமக்கு அந்த பிஸ்கெட் நல்லா குக்காகி வரும். அதுக்காக ரொம்பவும் இல்லை, லைட்டாக அந்த லூஸ்னஸாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நம்ம வறுத்த தேங்காய் துருவல் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டில் நம்ம பிஸ்கெட் குக் பண்ணும்போது அது மேலே டெக்கரேஷனுக்காக போட்டுட்டு அப்புறம் நம்ம வேக வைக்க போகிறோம்.
தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறதுனால கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக அந்த தேங்காய் ஃபுல்லாக அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க மாட்டோம். இதை அப்படியே நம்ம குக் பண்ணி தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இது கொஞ்சம் ஊறட்டும் மாவு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட் உப்பு எடுத்துருக்கேன் 1 கப்பு அளவுக்கு. ஸோ இந்த சால்ட் உப்பை நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம வந்து அந்த தேங்காய் பிஸ்கெட் நம்ம குக் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ சால்ட்டை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கேன் உப்புக்கு மேலே. ஸோ இந்த ஸ்டாண்டுக்கு மேலே தான் நான் ஒரு பேன் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு ஸ்டீல் தட்டு மாதிரி வச்சுருக்கேன். அதில் தான் நான் குக் பண்ண போகிறேன் பிஸ்கெட் எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு வந்து உப்பை நம்ம வச்சுட்டு லைட்டாக ஹீட் ஆகட்டும். அடுப்பை ஃபுல்லாகவே நம்ம ஸ்லோவில் வச்சிடணும். கண்டிப்பாக வந்து ஒரு 10 நிமிஷம் அது நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதை ரெடி பண்ணி நம்ம அந்த இட்லி குண்டானத்துக்கு உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கு கீழேயும் நான் லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த பட்டர் ஷீட்லேயும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்ம பண்ணும்போது இந்த தேங்காய் பிஸ்கெட் பார்த்திங்கன்னா எடுக்கும்போது ஈஸியாக வரும். ஸோ அதுக்காக தான் சேர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா உருட்டிக்கலாம். லைட்டாக வந்து 2 கையிலையுமே கீ கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக உருட்டிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். உருட்டி எடுத்ததுக்கப்புறம் உள்ளங்கையில் 2 கையை வச்சு அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் லைட்டாக மேலே இருக்கும். அதை சுற்றிலாம் கொஞ்சம் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நமக்கு தேங்காய் பிஸ்கெட் வந்து சுற்றி லேசாகவும் நமக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா உள்ள தடிமனாகவும் கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி பண்ணினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி நம்ம பால் மாதிரி ஃபுல்லாக நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 கையிலையும் உள்ளே வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு மாவையும் எடுக்கணும். இந்த சைஸ் எடுத்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். நம்ம குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு உப்பி வரும். இன்னும் வந்து பெருசாகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. நமக்கு வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம். மீதி இருக்கிற உருண்டை எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பிஸ்கெட்லாம் எடுத்து வச்சிட்டோம். லாஸ்ட்டில் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நம்ம அந்த பிஸ்கெட் மேலே போட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த தேங்காய் வந்து மேலே சேர்த்திங்கன்னா தான் அந்த பிஸ்கெட் சாப்பிடவும் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த தேங்காவோடு அந்த பிஸ்கெட் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக அப்படியே மேலாப்பில் வச்சிங்கன்னா போதும். நமக்கு அந்த தேங்காவோட நமக்கு உள்ளே போய் ஆட் ஆகிடும். தேவையான எல்லா பொருளையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து அதை நம்ம குக் பண்ணி நம்ம எடுக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து உப்பு நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த தேங்காய் பிஸ்கெட் ட்ரே வட்டிட்டுவே அப்படியே நம்ம அதில் வச்சிடலாம். நான் வந்து இடியாப்ப தட்டு யூஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வேறு எதாவது பிளேட் இந்த மாதிரி எதாவது ஸ்டீம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட இந்த இடியாப்ப தட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதில் வச்சு உங்களுக்கு நான் ஸ்டீம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவராவது இந்த தேங்காய் பிஸ்கெட் குக் ஆகினா தான் நமக்கு உள்ளே ஃபுல்லாக நல்லா வெந்து வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மாவு வச்சதுக்கு இப்போவும் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி நமக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் வந்து சின்னதாக போடணும்னு நான் சொன்ன ரீசனு. தேங்காய் பிஸ்கெட் எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது குக் ஆகிருக்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்போஸ் கத்தி இல்லைனா ஏதாவது குச்சி அந்த மாதிரி ஏதாவது வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மாவு எதாவது இருக்குதான்னு. ஸோ கண்டிப்பாக வந்து 1/2 அன் ஹவரில் இது நல்லா குக் ஆகிடும். நம்ம கை வச்சு பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஃபுல்லாக பிச்சு எடுக்கணும். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை பிச்சு எடுக்கணும். சூடாக இருக்கும்போது பிச்சிடாதீங்க. நமக்கு ஃபுல்லாக உதிரியாக புட்டு மாதிரி வந்துடும். அப்போ வந்து கரெக்டான நமக்கு பிஸ்கெட் மாதிரி வராது. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பேப்பரை வச்சு பிச்சு எடுத்திங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம பிச்சு எடுக்கணும். ஸோ நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உப்பி இருக்கும். நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் எடுக்கிறதுக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி பின்னாடி எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த தேங்காய் பிஸ்கெட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் இவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்ய முடியுன்றது நான் உங்களுக்கு வீடியோஸாக இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஒரு டீ கடையில் நிறைய ஷாப்பில் விற்கிற மாதிரி ஒரு தேங்காய் பிஸ்கெட் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த தேங்காய் பிஸ்கெட்டை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.